ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் எப்படி தைக்கிறேனோ அதே மெத்தட்லேயே நீங்களும் வரிசையாக தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாகவும் நம்மளால் தைக்க முடியும். குறிப்பிட்ட டயத்துக்குள்ளேயும் தைக்க முடியும். ப்ளவுஸை ப்ராப்பராக தைக்கணும் அப்படின்னா நான் இப்போ தைக்கக்கூடிய இந்த மெத்தடு தான் சரியான மெத்தடு. இப்போ 2 பட்டன் பட்டியையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸை வரிசையா இணைச்சிடலாம். நம்ம இப்ப தைக்க போற பிளவுஸுக்கு கழுத்து டபுள் தையல் போட்டு தான் நம்ம தைக்க போறோம். ஓகேங்களா? டபுள் தையல் போட்டு தைக்கிறனால கழுத்து பீஸோட அகலம் கரெக்டா 1.5 இன்ச்ல இருக்கணும். நம்ம கட் பண்ணும் பொழுது 1.5 இன்ச்ல கட் பண்ணியிருப்போம். தைக்கும் பொழுது ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கணும். இதோட அகலம் 1.5 இன்ச்ல இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு வரிசையா இது போல இணைச்சுக்கலாம். இணைக்கும் பொழுது டிஸ்டன்ஸ் எவ்வளோ விடணும், அந்த பிசிறு பகுதியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ விடணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு பிசிறு விட்டுட்டு தான் வரிசையாக லைனாகவே நம்ம இணைக்கணும். ஓகேங்களா? இணைக்கும் பொழுது ரொம்ப ஒட்டில் தையல் போடக்கூடாது. 1/2 இன்ச்சு தள்ளியும் தையல் போடக்கூடாது. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே வரிசையாக லைனாக நம்ம தச்சுக்கலாம். தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நூல் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கழுத்து பீஸை தச்சு முடிச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த இடையில நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து லைட்டா ஒரு 2 நூல் கேப்ல பிசுரை கண்டிப்பா கட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 2 நூல் கேப்ல பிசுறு கட் பண்ணாம அந்த 1/4 இன்ச்சு பிசுறுலயே நம்ம கழுத்து தச்சோம் அப்படின்னா அங்கனா நம்மளுக்கு அந்த கழுத்து பகுதி கிட்ட தடிமனா இருக்கும். அதனால கண்டிப்பா 2 நூல் பிசுறு விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசுரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? தையலை ஒட்டியும் கட் பண்ணாம 2 நூல் கேப்ல பிசுறு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.